கமலஹாசன் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் 2க்கு நடிக்கிறார். இந்தியன் 2 ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு படம். ஊழல் இப்போ சொல்கிறவங்களெல்லாம் கொலை பண்ணுவார் இந்தியன் தாத்தாவாக வர்றது, அதுதான் கதை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியன் 2 படத்தின் கதைக்கு கருவை கொடுத்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நன்றிங்கிறது. அப்போ ஊழலுக்கு கருவை கொடுத்து கொண்டிருப்பது இன்றைக்கி இவரும் ஸ்டாலினும் உதயநிதியும் தானே, 2 பேரும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க. ஊழலுக்கான கருவை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்க? ஒரு பக்கம் திமுகவோட கூட்டணி சேர்ந்துக்கிறீங்க, ஒரு பக்கம் கள்ளக்குறிச்சியில் வந்து சாராயம் நடந்தால் அரசாங்கம் என்ன செய்யும்? மற்றவங்களை குடிக்காதீங்கன்னு சொல்லாதீங்க, கொஞ்சமாக குடின்னு சொன்னீங்கங்கிறங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? ஊழல் படம், அது ஊழலை எதிர்க்கு படம், அதுக்கு கருவை கொடுத்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நன்றினா என்ன அர்த்தம்? யாரை தாக்குறாருன்னு தெரியல. இந்தியன் 2 தாத்தா வந்ததுக்கு காரணமே இன்று நடக்கக்கூடிய ஊழல் தான் அப்படிங்கிறாரு. அதனால் இப்போ திமுகவுக்கு எதிரான படம்னு தெரிஞ்சு போச்சு, அவரே சொல்லிட்டாரு. ஆனால் இது ரிலீஸ் பண்ண போகிறது யார்? ரெட் ஜெயண்ட் உதயநிதி ரிலீஸ் பண்ண போகிறாரா, இல்லை வேறு எதுவும் தொந்தரவு கொடுக்க போகிறாரா? மறைமுகமான உங்களை பற்றியும் உங்கள் அப்பாவை பற்றியும் தானே கதைன்னு சொல்லிட்டார். இந்தியன் 2 வந்து ஸ்டாலினை பற்றியும் உதயநிதி அவங்க குடும்பத்தை பற்றின கதை தான் சொல்லிட்டார். ஊழலுக்கு எதிரான கதை. இந்த கருவை கொடுத்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நன்றின்ட்டார். அப்போ உங்களை பற்றின கதை நீங்களே ரிலீஸ் பண்ண போகிறீங்களா? உங்கள் தாத்தா இருக்கும்போது என்ன நடந்தது? முதல்வன் ஒரு படம் வந்தது, பாவம் சங்கர் எடுத்தார். அதில் வந்துக்கிட்டு ரகுவரன் வந்து ஒரு சிஎம்மாக நடிப்பார், வெள்ளை முடியெல்லாம் இருந்து அப்படியே கருணாநிதியுடைய பாணியில் எல்லாம் செய்வார். அன்னைக்கு மூக்க அழகிரி அந்த இந்தியன் படத்தை, அந்த முதல்வன் படத்துக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாருன்னு தெரியும். மதுரையிலெல்லாம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அந்த படத்து கேசட்டுங்களெல்லாம் வெளியில் கொண்டு வந்து நிறைய பிரச்சனை பண்ணாங்க அன்னைக்கு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தா இருவருன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் கருணாநிதி எம்ஜிஆர் இவர்களை பற்றிய கதை மணிரத்னம் தான் டைரக்ட் பண்ணார். அப்போ 2 பேர் பற்றின கதை. மணிரத்னம் என்ன பண்ணார், எம்ஜிஆர் ரோலுக்கு ஒரு ஹீரோவை போட்டார். மோகன்லால்னு மலையாள படத்தில் ஹீரோவாக இருக்கிற ஒருத்தர் மோகன்லாலை எம்ஜிஆராக நடிக்க வச்சார். கருணாநிதி இதுக்கு நம்ம பிரகாஷ்ராஜன் நடிக்க வச்சார். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் மணிரத்னம் அதில் காட்டினது மோகன்லாலர் போட்டதன் மூலம் எம்ஜிஆர் ஒரு ஹீரோங்கிறத அப்போ கடையில் சொன்ன வளர்ந்தார். நம்ம பிரகாஷ்ராஜ் போட்டதன் மூலம் கருணாநிதி ஒரு வில்லனுங்கிற மாதிரி கதாபாத்திரத்தை செலக்ட் பண்ணும்போதே, நடிகர்களை தேர்வு செய்யும் போதே சொல்லிட்டார். அந்த படத்துக்கு வந்து இவங்க நிறையா மணிரத்னத்துக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் கொடுத்தாங்க. இது இப்போ 3வது படம், உங்கள் ஊழலை பற்றிய படம். உங்கள் ரெஜெண்ட் இது பண்ண போகுது. உங்கள் ரெஜெண்ட் வியாபாரத்தை மெயினாக வச்சு படத்தை நல்லா ஓட்டுவீங்களா, இல்லை உங்கள் கதை அம்பலமாக போகுதுன்னு சொல்லி படத்தை அமுக்குவீங்களா அப்படிங்கிறது தெரியலை. பார்ப்போம். இந்தியன் 2 வந்த உடனே ஸ்டாலின், உதயநிதி இவர்களது ஊழலை பற்றி இன்னும் அதிகமாக கமலஹாசன் மூலமாக அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கடுத்தது சீமானு அதிமுகவில் உண்ணாவிரதம் இருக்காங்க. எதுக்காக? சட்டசபையில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதிமுகவங்கள அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கார். எடப்பாடி அதில் சொல்கிறார், என்னை மட்டும் பேச விட்டுருந்தால் கிளின்னு கிழிச்சிருப்பேன்ட்டார் எடப்பாடி மீட்டிங்கில், அந்த ஊர்வலம் இது உண்ணாவிரதம் கூட்டத்தில். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கிளின்னு கிழிக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம், நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர், ஆனால் கிழிக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ இதில் சட்டசபையில் உங்களை பேச விடலைன்னா வெளியில் வந்து கிழிங்க, வெளியில் வந்து ஒன்றும் கிழிக்க மாட்டேங்கிறீங்களே, அதுதானே உங்கள் மேலே கோவமே. கருணாநிதிக்கு சமாதி வந்திருக்கும் போது கிளின்னு கிழிச்சிருக்கணும், நீங்கள் கிழிக்காமல் விட்டீங்க, அதுதான் உங்கள் மேலே எங்களுக்கு கோவம். இன்றைக்கி வெளியில் வந்து பேச மாட்டேங்கிறீங்களே, நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க, அண்ணாமலையும் பேச மாட்டேங்கிறாரு. நேற்று நடந்த விஷயம் கவர்னர் சொல்லியிருக்காரு, போதை மருந்து இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இதில் இருந்து துபாயில் இருக்கிற சில பேர் பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தானிலிருந்து வாங்கி இறக்குமதி செய்கிறாருன்ட்டார். 2 பேரும் வாய் திறக்கலையே. முக்கியமாக கிழிக்க வேண்டியதில் கிழிக்க மாட்டேங்கிறீங்களே. அடுத்து முக்கியமானது திருமாவளவன் சொல்லியிருக்காரு, டாஸ்மாகில் கள்ளச்சாராயத்தை கலந்து விற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. 2 பேரும் வாய் திறக்கலையே. அதனால் சட்டசபையில் தான் கிழிக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியில் வந்து நீங்கள் பேசுங்கள். காரணம், நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர்,
அண்ணாமலையும் ஒரு எதிர்க்கட்சியின் ஒரு முக்கியமான தலைவர். நீங்கள் இருவரும் வெளியில் வந்து பேசணும், இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய முறைகேடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ அதில் வந்து இப்போ போய் அவர் தான் இருந்தார் அவர் எடப்பாடி. உடனே சீமானுக்கு ரொம்ப பாசம் வந்துருச்சு. ஏன்னா அதிமுகனா அவருக்கு ரொம்ப பாசம். உடனே அங்கே போய் நாங்கள் ஆதரவு உங்களுக்கு கொடுக்குறோங்கிறாரு. எல்லோரும் யோசிச்சாங்க, என்னடா சீமானுக்கு திடீர்னு பாசம் வந்துருச்சு அப்படின்னா, அப்படியே சைடு பை சைடாக என்ன சொல்கிறாரு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக நிற்கலை, விஜயகாந்த் கட்சி தேமுதிகவும் நிற்கலை, நான் நிற்கிறேன், எனக்கு அதிமுக தொண்டர்கள்லாம் ஓட்டு போடணும், சோழியும் குடிமையும் சும்மா இருக்குமா ஆடுமான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சீமான் சும்மா வந்துக்கிட்டு ஆதரவு கொடுப்பாரு. அவர் வந்து எம்ஜிஆரை பற்றி என்ன பேசினாருங்கிறது இந்த வீடியோவை பாருங்கள். தாய்மொழியில் தமிழ் வழியில் இருந்த கல்வியை ஆங்கில வழிக்கு மாற்றின பெருந்தகை அவர் தான். அரசிடத்தில் இருந்த மருத்துவத்தை கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்த பெருமகனாரும் அவர் தான். முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை எங்கள்கிட்ட இருந்தது. அதையும் எந்த பாசத்தில் கொடுத்துருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். கையெழுத்து போட்டு கேரளாவை கொடுத்த பெருந்தகையும் அவர் தான். முல்லை பெரியார் அணையை கேரளாவுக்கு சாதகமாக எம்ஜிஆர் விட்டு கொடுத்தாராம். கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, அது என்ன பாசத்தில் விட்டு கொடுத்தாருன்னு பாருங்கன்னு எம்ஜிஆர் சொல்கிறார். என்ன பாசம்னா, எம்ஜிஆர் மலையாளியான், அந்த பாசத்தில் விட்டு கொடுத்துட்டாராம். இவ்வளவு கேவலமாக எம்ஜிஆர் பேசுகிறாரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகலாம் எனக்கு ஓட்டு போடணுங்கிறாரு. இந்த சீமானு இந்த இவர் இன்னொரு விஷயம், சீமானு இந்த ஒரு திருமாவளவன் ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டு மக்களுக்கு தவறான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேத்துக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். என்னென்னா, கருணாநிதி 71 கொண்டு வந்தாராம் மது விலக்கை ரத்து செஞ்சு சாராய கடை கொண்டு வந்தாராம். ஆனால் 74 அவர் மூடிட்டாராம். அப்புறம் எம்ஜிஆர் 81 தான் திறந்தாராம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போய் சொல்கிறான். ரெண்டு பேரும் படித்தாங்களா இல்லை அரசியல் தெரியுமா? என்னை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் ஒரு கத்துக்குட்டி, அரசியல் கத்துக்குட்டி. திருமாவளவன் சொல்கிறேன், சீமானின்னு சொல்கிறேன். பல விஷயங்கள் நீங்கள் தவறாக பேசுகிறீர்கள். 71 கொண்டு வந்துட்டு 74 மூடினார். அப்புறம் எம்ஜிஆர் 81 கொண்டு வந்தாருன்னா ஒரு விஷயத்தை தான் சொல்கிறீங்க. ரெண்டு பேரும் நடந்தது என்ன? 71 கருணாநிதி கொண்டு வந்தார். சாராய கடைகளையும் மது கடைகளையும் கொண்டு வந்ததுக்கு அர்த்தம் வந்து கட்சிக்காரனுக்கு கடையை கொடுத்து அவனை சம்பாதிக்க வைக்கணும்னு தான் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் 72 எம்ஜிஆர் இதை விட்டு நீக்கின உடனே, அவரை கட்சியை விட்டு நீக்கின உடனே அவர் குரலை எழுப்பினார், சாராய கடையை மூடுங்கன்னார். சாராய கடையில் லைசன்ஸ் கொடுக்குறீங்கல்ல, அதில் பல முறைகேடு நடக்குதுங்கிறத ஊழலை வெளியில் கொண்டு வந்தார். இதெல்லாம் பார்த்த உடனே தான் கருணாநிதி பயந்தார். ஆண்டு கொண்டிருப்பது இந்திரா காந்தி, எமர்ஜென்சி வரப்போகுது. அந்த டைமில் இந்திரா காந்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எம்ஜிஆர் வந்து மதுக்கடைகளில் நடக்கிற ஊழலெல்லாம் வெளியில் கொண்டு வருகிறார். கட்சிக்காரவங்களுக்கு எப்படின்னு கொடுத்தாங்க அத்தனையும் வெளியில் கவர்னர்கிட்ட போய் நாங்கள் புகார் கொடுக்க போகிறேன்னு சொன்னார் எம்ஜிஆர். அதுக்கு பயந்து தான் 1974 கடையை மூடினார். யார்? கருணாநிதி. ஏன் மூடிட்டு என்ன பண்ணார்? கட்சிக்காரன் கள்ளச்சாராயம் காய்ச்சிடானார். ரெண்டு பேர்த்துக்கும் சொன்னேன், அரசியல் தெரியாதவர்கள் நீங்கள் ரெண்டு பேரும். சும்மா நேற்று வந்தவங்க தான் அரசியல். நாங்கள்லாம் அந்த காலத்து உங்களுக்கு முன்னாடியே அரசியலை பார்த்தவர்கள், அரசியலை படித்தவர்கள். உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு விவரம் இல்லாமல் சொல்கிறீங்க. 74 கருணாநிதி மூடினது எம்ஜிஆர் புகார் கொடுக்க போனார். அதுக்கப்புறம் மூடிட்டு கள்ளச்சாராயத்தை திறந்து விட்டார். இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரும் மறைக்கிற முக்கியமான விஷயம், 1977 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தவுடன் குடிப்பவர்களை இல்லாமல் கைது செய்தார். அதை சொல்லுங்கள். 81 திறந்து விட்டார்னு மட்டும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசிட்டு சொல்கிறீங்களே. குடித்தவர்களை கைது செய்ய சொன்னார். மிக கடுமையாக இது பண்ணப்பட்டது. அந்த நேரத்தில் திமுக காரர்களை வைத்து கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதற்கு தூண்டிவிட்டவர் கருணாநிதி. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் 79 தோற்று போனார். குடிக்கிறவங்கெல்லாம் அவருக்கு ஓட்டு போடலங்கிறதுல கள்ளச்சாராயம் கருணாநிதி அவர்கள் கட்சிக்காரர்களை வைத்து காய்த்து கொண்டே இருந்தார். இதெல்லாம் வேறு வழி இல்லைன்னு தான் 81 வந்து அவர் திரும்பி இது வந்து கொண்டு வந்தார். இந்த உண்மையெல்லாம் மறைச்சு திருமாவளவனும் சீமானும் ஒன்றா பேசி வச்சுக்கிட்டு நாட்டு மக்களும் முட்டாளாக்க பார்க்குறீங்களா? ரெண்டு பேர்த்துக்கும் தான் சொல்கிறேன். சீமான் எம்ஜிஆரை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. அதிமுக தொண்டர்களுக்கு சொல்கிறேன், சீமானுக்காக ஓட்டு போட போகிறீங்க? எம்ஜிஆரின் ஆன்மா உங்களை மன்னிக்காது.